சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது சேலம் சென்றாய பெருமாள் மலை மேலே பாதி மலையில் நம்ம விநாயகர் பெருமான் இருக்கிறாரு. விநாயகர் பெருமானுக்கு புரட்டாசினா அது சனிக்கிழமை பக்தர்கள் நிறையா போவாங்க. மற்றபடிக்கு ட்ரக்கிங் போகிறவங்க விநாயகருக்கு ஒரு தீபம் வச்சுட்டு ஒரு பூவை வச்சுட்டு போவாங்க. நாம் அரச மரத்து விநாயகர் அது மாதிரி அரச மரத்துக்கடியில் குளத்துக்கரையில் இருக்கிற விநாயகருக்கெல்லாம் ரெகுலராக பக்தர்கள் தண்ணி ஊற்றி பூஜை பண்ணுவாங்க. கோயில் கட்டி உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஐயர் வச்சு பண்ணுவாங்க, ஐயர் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி மலையில் இருக்கிற விநாயகருக்கு எப்பாச்சும் யாராச்சும் பூஜைக்கு கொடுத்தா மட்டும்தான் சாமிக்கு அபிஷேகம் நடக்கும். மற்றபடிக்கு இயற்கையாக பிரபஞ்சமாக பார்த்து மழை பெஞ்சிச்சுன்னா தான். நமக்கு எப்பவுமே நாம் சின்னதுலேருந்து அரச மரத்து விநாயகரை நான் வழிபாடு பண்ணுவேன் நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த சின்ன வயசுலேயே நாம் சாமிக்கு அரளிப்பூ மாலை கட்டி கொண்டுட்டு போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு போய் அப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்ணோம். எனக்கு இன்றைக்கி திடீர்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாசி சனிக்கிழமை ஃபஸ்ட்டு சனிக்கிழமையாக இருந்துச்சு. என் சன்னை பெருமாள் மலைக்கு ட்ரெக்கிங் போனாங்க. சரி நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு நானும் அவங்க கூட சேர்ந்து கிளம்பி போயிட்டேன். நான் போயிட்டு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாமிக்கு நம்ம தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால நான் நம்மனால முடிஞ்ச மாதிரி பூஜை பண்ணால் விநாயகர் ஏற்றுக்குவார். நீங்கள் 10 குடம் பால் 10 குடம் தண்ணி ஊற்றணுன்னெல்லாம் கிடையாது. அந்த சமயத்துக்கு இருக்கும்போது ஊற்றுனா ஏற்றுக்குவாங்க, இல்லைனாலும் ரைட்டு. நான் போயிட்டு விநாயகர் பெருமானுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு விநாயகர் பெருமானுக்கு எண்ணெய் காப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி விநாயகர் பெருமானுக்கு அவரு மனம் குளிர்ற மாதிரி அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம விநாயகர் பெருமானை க்ளீன் பண்ணிட்டு சுத்தமாக தண்ணி அபிஷேகம் பண்ணிட்டு பன்னீர் அபிஷேகம் பண்ணிட்டு திண்ணீரிட்டு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும். எப்பவுமே நெத்தியில் ஒரு வில்வத்தலை வச்சு சிவனாவும் பாவிப்போம். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமும் சிவனா பார்க்குறோம். விநாயக பெருமான் யாரு? முழு முதற் கடவுள் தான் விநாயக பெருமானு தான். நம்ம விநாயக பெருமானால நம்ம விநாயக பெருமான்னா நம்ம கூட என்னாரும் ஒரு அண்ணாவா, எப்படி நம்ம சிவனை அப்பாவா பார்க்குற மாதிரி நம்ம விநாயக பெருமான ஒரு அண்ணாவா நம்ம பார்க்குறோம். அண்ணான்னு இல்லை, எல்லா உயிருமா விநாயக பெருமான் இருக்கிறாரு. விநாயகர்னா எனக்கு உயிர். விநாயகர் பெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு விநாயகருக்கு ஒரு நெல்லிக்காய் நெத்து நெல்லிக்காய் எடுத்துகிட்டு போயிருந்துச்சு. அப்புறம் அரிசி மாவு சர்க்கரை பொட்டுக்கடலை கலந்துருந்துச்சு. சாமிக்கு வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு நாம் அங்கே உட்காந்து சாமிக்கு பாட்டு பாடிட்டு வந்தோம். அதுங்காட்டி என் சன்னு மேலே போயிட்டு வந்தாங்க, நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நரசிம்மவர்ம பல்லவனாட படைத்தலைவனாக இருந்த சிறு தொண்டர் என்னும் பரஞ்சோதியார் தான். அவரு சாளுக்கிய மன்னர் ஆண்டு வந்த வாதாபிக்கு போய் தென்னகரை தூக்கலாக்கி அங்கிருந்து கணபதியை நம்ம எடுத்துக்கிட்டு வந்து திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிற இடத்துல நிறுவி அவர் வழிபாடு பண்ணினாரு. அந்த கணபதிக்கு வாதாபி கணபதி அப்படின்னு பேர் வந்துச்சு. கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சங்க காலத்தில் எல்லா தமிழ் இலக்கியம் கல்வெட்டுலேயும் அகழ்வாராய்ச்சி போன்றவற்றின் கணபதி வழிபாடு இருந்ததா எந்த கல்வெட்டுலையும் குறிப்பிடப்படவில்லை. கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டில் விநாயகர் சில வழிபாடு குறித்து திண்டிவனத்துக்கு பக்கத்தில் ஆல கிராமத்தில் கண்டெடுத்திருக்காங்க. மானாட திருவடி ஞானத்தை கொடுக்கறது, பெருவயிறு ஆகாயம். எப்படி எல்லா பொருளும் இந்த பிரபஞ்சத்தில் அடக்கமாக இருக்குதோ அதுபோல் விநாயகர் பெருமானாட வயிற்றுக்குள்ளே நாம் எல்லாரும் அடக்கமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவமாக இருக்குது. 5 கரங்கள் என்னென்னா, ஒரு கையில் பாசத்தை ஏந்தி இருக்கிறாரு, அது அவர் இந்த உலகத்தை படைக்கிறத குடிக்கிறதா இருக்குது. அவரே பிரம்மாவாக இருக்கிறாரு. அவர் ஏந்தியுள்ள தந்தம் காத்தலை குறிக்குது, அதனால அவர் தான் மகாவிஷ்ணுவாகவும் இருக்கிறாரு. இன்னொன்று துதிக்கையில் பக்தர்களுக்கு அருள் என்னும் அற்புத அனுகிரகத்தை அளிக்கிறவராகவும் இருக்கிறாரு. ஒரு கையில் அவர் அங்குசம் ஏந்தியுள்ளார், இது அழித்தலை குறிக்குது.
அதனால இவதான் சிவபெருமானாவும் இருக்கிறாரு. இன்னொரு கையில மோதகத்தை ஏந்தி உள்ளாரு. அது இவரே சர்வ சக்தி படைத்த பரமேஸ்வரனாவும் இருக்கிறாரு. கொம்புகள்லாம் என்ன, வியாச முனிவர் சொல்ல சொல்ல மகாபாரத கதையை நம்ம விநாயக பெருமான் எழுதுறாரு. அப்போது எழுத்தாணி உடைஞ்சு போயிருது. அவரோட தந்தம் அப்படின்னு சொல்ற கொம்ப உடைச்சு எழுதினாரு. அதனாலதான் அதை வெளித்தோற்றத்தை விட அறிவுக்கு தான் நாம் முன்னுரிமை கொடுக்கணும். நீ எப்படி அழகா ட்ரெஸ் போடுற அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீ உன்னோட அறிவு தான் அங்க முக்கியம், வெளித்தோற்றம் கிடையாது அப்படிங்கிறதையும் குறிக்கிறதாவும் விநாயக பெருமானு பக்தர்களுக்கு உணர்த்துறாரு. அவர் எப்பவுமே ரொம்ப சிம்பிளானவர். சிம்பிளா கும்பிட சொல்லி தான் எந்த குளத்தங்கரையிலையும் இருக்கிறாரு, ஆத்தங்கரையில இருக்கிறாரு. நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது எப்படின்னா, நம்ம ஔவை பாட்டியார் படம் பார்க்கும்போது, ஔவையார் கதையை பார்க்கும்போது தான் ஔவை பாட்டி எப்படி குளத்தங்கரையில போயிட்டு விநாயகருக்கு தண்ணி ஊற்றி வழிபாடு பண்ணினாங்க, விநாயக பெருமானோட அன்புக்கு பாத்தியமானாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சதுலேருந்து தான் நமக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே போல நாமளும் ஒரு நாளைக்கு விநாயக பெருமானோட அன்புக்கும் பாத்தியத்துக்கும் நம்ம கண்டிப்பா நம்ம அடைக்கலம் ஆவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அந்த ஒரு சந்தோஷம் எப்போதும் நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. நம்ம விநாயக பெருமான் பூஜை எப்பவுமே ரொம்ப சிம்பிளா பண்ணினாவே போதும். விநாயகருக்கு ஒரே ஒரு பழம் கொடுத்தீங்கனாலும் போதும், ஒரு என்ன இருக்குதோ அதை கொடுத்தீங்கனாவே சந்தோஷமா ஏத்துக்குவாரு. விநாயக பெருமானும் எல்லாத்த கூடவும் அட்ஜஸ்ட் பண்ணி போறவரு. அவருக்கு நீங்க நிவேதனம் அதுன்னு செய்ய முடியலனா கூட ஒரே ஒரு பழம் வச்சீங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு, ஏத்துக்குவாரு. இப்ப நீங்க ஐயரை வச்சு பண்ணணும், கோயில்ல அபிஷேகத்துக்கு பணம் கட்டணும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பெரிய பெரிய கோயில் இருக்குது அப்படின்னா அதுங்க செய்யறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க பூஜை பண்றதுக்கு. ஆனா இது மாதிரி தனித்து யாருமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துல நீங்க போய் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பூஜை செஞ்சீங்கன்னா அந்த பிரபஞ்சமும் ஏத்துக்கும், அந்த விநாயக பெருமானாகட்டும் ரொம்ப மனம் குளிர்வாரு. நாம் எப்பவுமே இன்னைக்கு நேற்று இல்லை, என்னைக்கு நம்ம சொல்றது ஒண்ணுதான். உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி வழிபாடு பண்ணுங்க. அது முறை இது முறைன்னு சொல்லி மட்டும் பார்க்காதீங்க. நீங்க சாமிக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது, சாமிக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யும்போது, அவங்க சாமி உங்களுக்கு நல்ல நேரங்கள் கர்மாக்கன் வரும்போது உங்களை அழகுபடுத்தி பார்ப்பாங்க. நீங்க எனக்கு அது வேணும் இது வேணும் நம்ம கேட்கக்கூடாது. ஆனா என் தலையெழுத்து இந்த பிரபஞ்சத்துல நான் பிறந்ததுல இருந்து நான் எதுக்கு பிறந்தேன் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமா சாமிக்கு ஒரு பூஜை பண்றதுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த ஹாப்பியில தான் இன்னைக்கு பாருங்க, சாமி இன்னைக்கு மலை ஏறி விநாயக பெருமானு பூஜையை ஏத்துக்கணும்னு இருக்கும்போது அவங்க கர்மா அதே போல உங்களுக்கும் நீங்க அங்க தூரமா இருக்கிற கோயிலுக்கு போகணும் அப்படி இப்படி இல்லை. கிராமத்துல இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தெருவுக்குமே விநாயக பெருமான் இருப்பாரு. அந்த கோயில்ல பூஜையே நடக்காத இருக்கும். கோயிலுக்குள்ள இருக்கிற விநாயகரை நீங்க பண்ணணும்னு கிடையாது, அது ஐயர் பண்ணுவாங்க. அது மாதிரி ஏதாச்சும் முறை சொல்லுவாங்க. இப்படி ஒரு விநாயக பெருமான் எந்தெந்த மரத்துக்கடி அரச மரத்துக்கடியில் இருப்பாரு, வேப்ப மரத்துக்கடியில் இருப்பாரு, ஆழ மரத்துக்கடியில் இருப்பாரு, எந்த மரம் இருக்குதோ அந்த மரத்துக்கடியில எல்லாம் உட்கார்ந்துருப்பாரு. ஆத்தங்கரையில குளத்தங்கரையில இப்படி இருப்பாரு. நீங்க அது மாதிரி இருக்கிற விநாயக பெருமானுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ஆனந்தத்தை நீங்க அனுபவிச்சீங்கன்னா தான் தெரியும் உங்க கையால நீங்க பூஜை பண்ணும்போது. அதே போல ஒரு முக்கியமான ஒரு சக்தி மிகுந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை ஏதோ ஒரு கோயில்ல சொல்லுவாங்க. நீங்க அங்க போய் கியூல நிக்கிறதுக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்க வீட்லயே இருக்கிற சாமிக்கு நீங்க பூஜை பண்ணீங்கன்னா நாம யாரோட தயவும் நமக்கு தேவையில்லை. விநாயக பெருமானை அந்த பூஜையை அன்பா ஏத்துக்குவாரு. நம்ம விநாயக பெருமானு ஒரு கொம்பு, 2 காது, 3 கண்ணு, 4 தோல், 5 கை, 6 எழுத்துக்கு சொந்தக்காரரா இருக்கிறாரு. விநாயக பெருமானு பூதமாவும் இருக்கிறாரு, தேவராவும் இருக்கிறாரு, விலங்காகவும் இருக்கிறாரு, ஆணாவும் இருக்கிறாரு, பெண்ணாவும் இருக்கிறாரு.
உயர்தனியாயும் இருக்கிறாரு, அக்னியாயும் இருக்கிறாரு, எல்லாமாவும் இருக்கிறவரு நம்ம விநாயக பெருமானு. நம்ம விநாயக பெருமானு இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, 3 சக்தியாவும் இருந்து நமக்கு உறுதுணையா எப்போதும் கூட இருந்து நம்மள வழி நடத்துறாரு, காப்பாத்துறாரு. நீங்க விநாயக பெருமானை வழிபாடு பண்றதுனா, சின்ன குழந்தை இருந்தே உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்துச்சுன்னா விநாயக பெருமானை அவங்க கையால பூஜை பண்ண வச்சீங்கன்னா அவங்க விநாயக பெருமானுக்கு அவங்களுக்கு கூட இருந்துக்கிட்டு சந்தோஷமா பண்ணினாங்கன்னா அவங்க ஃபியூச்சர்ல அந்த பசங்க பெருசாக வரும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சாமி கும்பிட்ற எண்ணங்கள் வரும். நாம் விநாயகரை வழிபடுறதுனால விநாயகரை சொல்றோம். நீங்க எந்த மதத்துல இருக்கிறீங்களோ, நீங்க எந்த சாமியை கும்பிடுறீங்களோ அந்த சாமி வழிபாடு பண்ணுங்க. உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. உங்க குழந்தைங்க அது மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. யாருமே அவங்கவுங்க குடும்ப வழக்கம் என்னமோ அது மாதிரி ஃபாலோ பண்ணா எல்லா வாழ்க்கையும் எல்லாத்து குடும்பத்திலையும் மன நிறைவா அமைதியா இருக்கும். அது மாதிரி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் பண்ணின பூஜையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நாம் இப்போ பாருங்க, யாராச்சும் நமக்கு இடைஞ்சல் கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? யாரும் இல்லை. நாம் மட்டும்தான் அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம். பாதி மலையில பிரபஞ்சத்துக்கு கூட நமக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அதே புரட்டாசியில் போனோம்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நம்ம அந்த நிற்கிறதுக்கு கூட அந்த இடத்துக்கு இடம் இருக்காது. அதனால ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே கூட்டம் இருக்குது, முக்கியமான நாள் அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒன்று தோணுதா, விநாயகர் பெருமான் வர வைக்கிறாரா, அன்னைக்கே போய் அப்பவே சாமிக்கு பூஜை பண்ணுங்க. நம்ம விநாயகர் பெருமான் அன்பா ஏற்றுக்குவார். அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குறது செதற்காய் உடைக்கிறதுக்கு தேங்காய். நம்ம எப்பவுமே விநாயகர் பெருமான் வழிபாட்டில் நீங்கள் ஒரு செதற்காய் உடைங்க. உங்களோட வினைகள் எல்லாம் தேங்காய் உடையிற மாதிரி விநாயகர் பெருமானு உங்களோட கஷ்டங்களைய எல்லாம் பீஸாக செதறடிச்சிருவாரு. அதனால விநாயகர் பெருமானாவே செதற்காய் உடைக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த வேண்டுதலும் வச்சுக்கணும்னு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு தேங்காய் கொண்டுட்டு போங்க, விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் வையுங்க, செதற்காயை உடைங்க. விநாயகர் பெருமானு எப்போதும் கூட உறுதுணையாக இருந்து உங்களை வழி நடத்துவார். எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தகத்தெறிஞ்சு நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம என்னைக்கு இருந்தாலும் ஹாப்பியாக இருக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது விநாயகர் பெருமானுக்கு நம்ம பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விநாயகர் பெருமானுக்கு ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு பாட்டு பாடிட்டு நம்ம கணபதிக்கு அர்ச்சனை பண்ணுறோம். அங்க பூஜையும் செய்வோம். அங்க பூஜையை சொல்லி மந்திரத்தை சொல்லி பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணுறோம். நீங்களும் இங்கிருந்தே அதே போல நினைச்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் கணேசாய நமகா, ஓம் விக்னராஜாய நமகா, ஓம் ஆகுவானாய நமகா, ஓம் ஏரம்பாய நமகா, ஓம் தேவதேவாய நமகா, ஓம் லம்போதராய நமகா, ஓம் கணநாயகாய நமகா, ஓம் சூலகண்டாய நமகா, ஓம் சகந்தராய ஜாய நமகா, ஓம் சதுர்புஜாய நமகா, ஓம் பரசகஸ்தாய நமகா, ஓம் கஜவக்தராய நமகா, ஓம் விக்னரே அந்திரே நமகா, ஓம் சூர்பகரணாய நமகா, ஓம் ஏகதந்தாய நமகா, ஓம் குமார குருவே நமகா, ஓம் சர்வேஸ்வராய நமகா அப்படின்னு அங்க பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை பண்றோம். என்னது? ஓம் சுமுகாய நமகா, ஓம் கணாதிபதியே நமகா, ஓம் உமாபுத்திராய நமகா, ஓம் லம்போதராய நமகா, ஓம் அரசுனுவே நமகா, ஓம் ஹுவாக்கிராஜாய நமகா, ஓம் ஏகதந்தாய நமகா, ஓம் கஜபக்தராய நமகா, ஓம் பாலசந்திராய நமகா, ஓம் விகடாய நமகா, ஓம் விநாயகாய நமகா, ஓம் கபிலாய நமகா, ஓம் பண்ணசுந்தராய நமகா, ஓம் பத்னிகினாய நமகா, ஓம் வடவே நமகா, ஓம் சூர்பகரணாய நமகா, ஓம் மூஷிகவாயனாய நமகா, ஓம் சர்வ சித்தி பிரதாயகாய நமகா அப்படின்னு விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா விநாயகர் பெருமான் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷப்படுவார். விநாயகர் பெருமான பாதத்தை பிடிச்சிக்குங்க, விநாயகர் பெருமானை கட்டி பிடிச்சிக்குங்க, விநாயகர் பெருமானை உற்றாதீங்க. நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு இருந்தாலும் வெற்றி அடையலாம், ஜெயிக்கலாம். இப்போ என்னோட கர்மா இந்த பிறவியில் நாம் என்னமோ ஒரு காலத்தில் நல்லதை செஞ்சுருக்கிறதுனால தான் நம்ம விநாயகர் பெருமானுக்கு நம்ம கையால் பூஜை பண்ணுறதுக்கு இந்த தகுதியை கொடுத்துருக்கிறாரு. அந்த தகுதியை கொடுத்தாலும் விநாயகர் பெருமானு நம்ம பூஜையை ஏற்றுக்கிறதுனால தான் நம்மளை அந்த இடத்துக்கு உயிராட நம்ம உடம்புல ஆத்மா இருக்குது, நம்ம போய் பூஜை பண்ண முடியுது. நம்ம அந்த மலை ஏறி போகிறதுக்கு நமக்கு முழங்கால் வலி அதெல்லாம் சரி பண்ணி நம்மளை கூட்டிக்கிட்டு போகிறாருன்னா அது தெய்வ சங்கல்பம் தான். நீங்களும் இது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பியாக எப்படி வழிபாடு பண்ணுமோ அது மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு மறக்க முடியாத உண்மையை நான் நினச்சே பார்க்கல.
நினைச்சு பார்க்காத ஒரு சந்தோஷமான நிகழ்வு. நேத்து சேலம் செவ்வாய்ப்பேட்டை காளிமன் கோயிலுக்கு நம்ம ராகுகால பூஜை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட்ஸா போட்டிருந்தேன். நம்ம ரெகுலரா போயிட்டு இருக்கிறோம். என்னைக்குமே நம்ம சொல்றது என்னன்னா, ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சீங்கன்னா எத்தனை தடைகள் வந்தாலும் அதை நிறுத்தாத பண்ணுங்க. அப்ப தெய்வம் உங்களோட கூடவே இருந்து உங்களை வழி நடத்தும் அப்படிங்கிறத நம்ம சிவார்ப்பணம் 6161 சேனல் சொல்லிக்கிறோம். பாருங்க, விநாயகப் பெருமானை நீங்களும் சேர்ந்து வழிபாடு பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கும் எல்லா நலமும் வளமும் விநாயக பெருமான் கொடுப்பாரு. நீங்க விநாயக பெருமானோட பூஜையை போர் அடிக்காம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லா கருத்துக்களையெல்லாம் செய்திகளையெல்லாம் சேகரித்து சொல்றோம். இதுல ஏதாச்சும் தவறுகள் இருந்துச்சுன்னா அது விநாயக பெருமான் பாதத்துல ஒப்படைச்சலாம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.